அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன துவா பார்க்க போகிறோன்னா ரொம்ப 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 முக்கியமான துவா தான் பார்க்க போகிறோம். நம்ம மௌத்தா போகும்போது அல்லாஹ் நம்மளோட உயிரை கைப்பற்றும் போது நம்ம முஸ்லீமாக மௌத்தாகணும், மரணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான துவா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன துவானா 12வது அத்தியாயம் 101வது வசனம். ஃபாத்திர சமாவாத்தி வல்லர்லி அந்த வலிஇ ஃபித்துன்யா வல் ஆஹிரத்தி தவஃபனி முஸ்லிமௌ வல் ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். மறுபடியும் சொல்கிறேன். ஃபாத்திர சமாவாத்தி வல்லர்லி அந்த வலிஇ ஃபித்துன்யா வல்லாஹிரத்தி தவஃபனி முஸ்லிமௌ வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அதே தமிழில் ஃபாத்திர சமாவாத்தி வல்லர்லி அந்த வலிஇ ஃபித்துன்யா வல் ஆஹிரத்தி தவஃபனி முஸ்லிமௌ வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இதோட பொருள் என்னன்னா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, நீயே இவ்வுலகிலும் மறுமையிலும் பாதுகாவலன். என்னை முஸ்லிமாக கைப்பற்றுவாயாக, நல்லோர்களில் என்னை சேர்ப்பாயாக. அதாவது நம்ம மௌத்தா போகிற நிலைமையில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இல்லாட்டி அல்லாஹ்வுடைய பெயர்களை உச்சரிக்கக்கூடியவங்களா, இல்லை அல்லாஹ் மேலே சலவாத் ரசூல்லா மேலே சலவாத், அல்லாஹ் மேலே சலாம் சொல்லக்கூடியவங்களா, அல்லாஹ்வுக்கு தஸ்பீக் செய்யக்கூடியவங்களா நம்ம அந்த மரண நேரத்தில் இருக்கணும். அப்படி மரண நேரத்தில் நம்மளுக்கு தோணணுங்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறது தான் இந்த துவாவோட பொருள்.